ஆயா அங்கே ஒரு ஒதுக்கு மாதிரி இருக்கும். அதுதான் என்னை எப்பப்பா இப்படி கூப்பிட்டு அப்புறம் எங்கே வந்துட்டீங்க அங்கேருந்து? அப்படி பண்ணிட்டேன். எல்லாம் அந்த அளவுக்கு அப்படி வாங்கியிருப்பாங்க பொழுது எனக்கு ஒரு சுத்தம் தெரியாது. யாரோ உங்களை நாகம் எடுத்து பார்த்தீங்கன்னா என்னையா? எனக்கே தெரியும். என்னையா உங்களையா சாமி? நீங்கள் இந்த உங்கள்கிட்ட பேசுகிறல அப்போ இந்த பாடல் ஆராய்ச்சி தெரியல. இது இங்கே ஒருத்தர் நின்று இந்த அப்படியே அங்கே நிற்கிறேன். உருவம் எப்படி சாமி இது உருவம்? ஆனால் வெளியே மேகமாக இருக்குது. மேகமாக இருக்குதா ஃபுல்லா? இல்லை அந்த கண்ணாடி பின்னாடி எல்லாம் மேகமாக இருக்குது. கரெக்டாக தெரியுதா உங்களுக்கு எல்லாமே? கரெக்டாக தெரியுதா உங்களுக்கு எல்லாமே? ஆகாசம் க்ளவுடுன்னு க்ளவுடுலாம் தெரியுமா? ஆமாம் மேகம். நான் மேகம் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க பாருங்க. கண்டுபிடிச்சதானே வயிற்ற கழுவ முடியாது. அப்புறம் மக்கள் உங்களை அதிகமாக பார்க்க வராங்களா சாமி? மக்கள்லாம் எனக்கு பிடிக்காது. அமைதியாக எனக்கு உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க நிறைய பேர். நானே இல்லையே, நானே வேற ஒரு உயிரை வச்சு தான் வாழறேன். இப்போ நான் போன பிறகுல என்ன உன்னை பார்க்க முடியுதா? பார்க்க முடியல. நான் செத்த பிறகு தான் உன்னை பார்க்குறேன். அப்போது இறைவன் சங்கல்பம் எப்படி இருந்துச்சியா? இறைவனை பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். பகவான் யோகி யோகி ராமா சுரகுமாரா ஜெய குரு ராயா 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 யோகி ராமா சுரகுமாரா ராயா அப்படின்னு பாடினேன். தேவிக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்க எங்கள் அம்மா உள்ளே இருப்பாங்க. பெட்ஷீட் போட்டு பெட்ஷீட்டே இருப்பாங்க. ஆனால் இளமாரி நீ மட்டும் இங்கே உள்ளே வராதுன்னு சொல்லுவாங்க. ஏன் நாங்களே கஷ்டப்பட்டு தான் ஆசிரமம் நடத்துகிறோம். நீ இங்கே வந்து நீ இந்த வயிற்றுலாம் சாப்பிடாத. நல்லதுதான் கெட்டது எனக்கு தெரியாது. அதான் நீ சாப்பிடாத வராது. நீங்கள் மணி நாயக்கப்பட்ட மாமி பெரிய மாமி நாயக்கப்பட்டில் பெரிய மாமின்னு வாங்கலை பூங்குற மாமியார். அவங்களுக்கு டயபெட்டிஸ் வந்துச்சு அந்த அம்மாவுக்கு. இளமா மீனா சயனுக்கு மீனா அவங்களுக்கு இருக்கும்போது அந்த அம்மா வீடு இதில் ஏற்று இந்த அம்மா வீடு இப்படி ஏற்றுக்கு பண்ணி விட்டுச்சு அந்த பூங்காதை. அந்த மாமியார் உங்களுக்கு தெரிஞ்ச சாமி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாமே. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசியிருந்தேன். எனக்கு தெரிஞ்சுதான் தெரியல. ஆனால் இவர் வந்தவொடனே இது என் உடம்புல இருக்கிறது ஆத்மாவோட மாறிட்ட டக்குன்னு நான் எது சொல்லியிருக்கேன். எனக்கு பயமாக தான் இருக்குது. எங்கெங்கே காட்டி கொடுத்துருப்போம்ல. ஆனால் நினச்சி கூட பார்க்கல. அந்த அம்மா ஒரு சின்ன வயசுலேயே மெட்ராஸ்க்கு என்னை இட்டு போனாங்க. அப்போ அவங்க ஒரு மாமியார் இருந்துட்டு எனக்கு தெரியாது. எங்கள் அக்கா இட்டு போச்சு. இந்த பையன் யாரும் தெரியலங்க எங்கள் வீட்டுக்கு அடிக்கடிக்கு வந்துட்டு போயிருக்கிறான். அவங்க சின்ன வயசில் அவங்க அம்மா என்கிட்ட கொடுத்துட்டாங்க. குழந்தையா இவ்வளோ வச்சு வச்சுட்டு அந்த பொண்ணு வந்து கூட்டின்னு போவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறது? அப்புறம் நீங்கள் புடவை கட்டியிருந்தீங்க அந்த ஊரில். உங்களுக்கு 10 பசங்க. கோபால், ஸ்ரீனிவாசன், அப்புறம் அம்மணி, அப்புறம் ராஜி, ஹரிபாபு, ராமு, 3 பசங்க. பொம்பளை வந்து மல்லி, ராஜி, 2 பொண்ணு தான் பண்ணுது. 2 பெண் 1 2 மொத்தம் 2 பொண்ணு 2. அவங்களுக்கு ஒரு தங்கச்சி ஒன்று இருக்குது. அதுதான் ஆதமாகம் பூங்கொடை. அவங்க அம்மா அந்த ஐயா வாழ்க்கை கொடுத்துருக்காரு இல்லையா? அவர் தான் இந்த வருவார். என் பக்கத்தில் வருவார். பச்சையக்கல் பச்சைக்கல்ல போன பிறகு அந்த அம்மா புருஷன் என்னை வீட்டு நல்லா மூணு வச்சு குட்டினேங்க கோவம் வச்சுருந்தீங்க. அந்த ஐயா பார்த்தா கோவம் இல்லை இல்லை இப்படி கட்சியில் என்ன இப்படி பிச்சடானா உட்காந்து என்ன பண்ணுறது? சாப்பாடுலாம் முடிஞ்சிச்சு சாமிங்க. சாப்பாடுலாம் முடிஞ்சிச்சு படுங்க. எல்லாம் எங்கள் அவசியம் பண்ணியிருக்காங்க. நான் போகவே உள்ள திட்டுவாங்க. நாளைக்கு பொறி கேட்டேன். கொஞ்சம் அவங்க வீட்டுக்கு யாரும் வந்து அடிச்சாங்க. அஷ்டாங்களாமா நேற்று அடிச்சாங்க. அவங்களுக்குள்ள குடும்ப சண்டை போலங்க. நான் போய் காப்பாற்றேன். நானே சாமியார். இந்த குடும்பம் நான் எப்படி காப்பாற்ற முடியும்? அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? இல்லை என் பிரச்சனை அதிகமாக காப்பாற்றுவேன். நான் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே 1000 இருக்கும். நான் அதில் இன்வால்வ் ஆகக்கூடாதுல்ல. அதால் குடும்படைய இருக்கும் அப்படி புரியாத குடும்பம் ஆயுத புரியுதுன்னா குடும்பம் பிரச்சனை தள்ளி குடும்பத்தை காப்பாற்று.
பரவாயில்ல நானும் அது பேர் ஒன்று நிற்கிறேன் 2 பேர் உன்னால நான் கட்டேன் என்னால் நான் கட்டேன்